எசேக்கியேல் அதிகாரம் 42. பின்பு அவர் என்னை வட திசையின் வழியாக வெளிப்பிரகாரத்திலே புறப்பட பண்ணி, பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். 100 முழ நீளத்துக்கு முன்னே வடக்கு வாசல் இருந்தது. அவ்விடத்து அகலம் 50 முழம். உட்பிரகாரத்தில் இருந்த 20 முழத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்தில் இருந்த தள வரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரான 3 நிலைகளுள்ள நடை காவணங்கள் இருந்தது. உட்புறத்திலே அறை வீடுகளின் முன்பாக 10 முழ அகலமான வழியும் 1 முழ அகலமான பாதையும் இருந்தது. அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது. உயர இருந்த அறை வீடுகள் அகலக்கட்டையாயிருந்தது. நடை காவணங்கள் கீழே இருக்கிற அறை வீடுகளுக்கும் நடுவே இருக்கிறவைகளுக்கும் அதிக உயரமான மாளிகையாயிருந்தது. அவைகள் 3 அடுக்குகளாயிருந்தது. பிரகாரங்களின் தூண்களுக்கு இருந்தது போல அவைகளுக்கு தூண்கள் இல்லை. ஆகையால் தரையிலிருந்து அளக்க அவைகள் கீழேயும் நடுவேயும் இருக்கிறவைகளை பார்க்கிலும் அகலக்கட்டையாயிருந்தது. புறம்பே அறை வீடுகளுக்கு எதிரே வெளிப்பிரகார திசையில் அறை வீடுகளுக்கு முன்பாக இருந்த மதிலின் நீளம் 50 முழம். வெளிப்பிரகாரத்தில் உள்ள அறை வீடுகளின் நீளம் 50 முழம். தேவாலயத்துக்கு முன்னே 100 முழமாயிருந்தது. கிழக்கே வெளிப்பிரகாரத்திலிருந்து அந்த அறை வீடுகளுக்குள் பிரவேசிக்கிற நடை அவைகளின் கீழே இருந்தது. கீழ் திசையான பிரகாரத்து மதிலின் அகலத்திலே பிரத்யேகமான இடத்துக்கு முன்பாகவும் மாளிகைக்கு முன்பாகவும் அறை வீடுகளும் இருந்தது. அவைகளுக்கு முன்னான வழியிலே அந்த அறை வீடுகள் நீளத்திலும் அகலத்திலும் எல்லா வாசற்படிகளிலும் திட்டங்களிலும் வாசல் நடைகளிலும் வட திசையான அறை வீடுகளின் சாயலாயிருந்தது. தென் திசையான அறை வீடுகளின் வாசல் நடைக்கு ஒப்பாக ஒரு வாசல் நடை வழியின் முகப்பில் இருந்தது. கீழ்த்திசையில் அவைகளுக்கு பிரவேசிக்கும் இடத்திலே செம்மையான மதிலின் எதிரே இருந்த வழியின் முகப்பில் ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை நோக்கி, பிரத்யேகமான இடத்துக்கு முன்னிருக்கிற வடபுறமான அறை வீடுகளும் தென்புறமான அறை வீடுகளும் பரிசுத்த அறை வீடுகளாயிருக்கிறது. கர்த்தரிடத்தில் சேருகிற ஆசாரியர் அங்கே மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைப்பார்கள். அந்த ஸ்தலம் பரிசுத்தமாயிருக்கிறது. ஆசாரியர் உட்பிரவேசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வராததற்கு முன்னே அங்கே தாங்கள் ஆராதனை செய்து உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கழற்றி வைப்பார்கள். அவ்வஸ்திரங்கள் பரிசுத்தமானவைகள். வேறே வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஜனத்தின் பிரகாரத்திலே போவார்கள் என்றார். அவர் உள் வீட்டை அளந்து தீர்ந்த பின்பு கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் என்னை வெளியே அழைத்து கொண்டு போய் அதை சுற்றிலும் அளந்தார். கீழ்த்திசை பக்கத்தை அளவுகோலால் அளந்தார். அது அளவுகோலின்படியே சுற்றிலும் 500 கோலாயிருந்தது. வட திசை பக்கத்தை அளவுகோலால் சுற்றிலும் 500 கோலாய் அளந்தார். தென் திசை பக்கத்தை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். மேற்றிசை பக்கத்துக்கு திரும்பி அதை அளவுகோலால் 500 கோலாய் அளந்தார். 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுமான மதில் சுற்றிலும் இருந்தது.